இன்னைக்கு பேசுவோமா? எல்லா வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் எம்புட்டு வயசாகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னு கேளுங்க. இப்போ நான் பேச போகிறது சின்ன வயசு அனுபவத்தை பற்றிங்க. அதாவது சின்ன பிள்ளையில நம்ம தப்பு பண்ணியிருப்போம். மானசா கொஞ்சம் நீ அங்கிட்டு போ, உன்னைய காட்டினோம்டா. சின்ன பிள்ளையில எப்படியா இருந்தாலும் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணி அப்போ அத்தட்ட மாட்டியிருப்போம். அப்போ உள்ள காலத்துகளில் இப்போ உள்ள காலத்துகளில் என்னத்தை தப்பு பண்ணா அப்படி கேட்டோம்டா நம்மகிட்ட திருப்பிட்டு பிள்ளைய ஊரம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு பேசுறியேன்னு நம்மளை பயமறுத்துதுங்க. அப்போ தப்பு பண்ணிட்டோம்னா தப்புக்கு பயந்துக்கிட்டு நானும் அப்படி பயந்துட்டு கிடப்பேன். எங்கள் அப்பா நீ அப்படி என்னக்கா தப்பு பண்ணுவீங்க, நீங்கள் சின்ன பிள்ளையில என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்லட்டுமா? அப்போல்லாம் சினிமான்றதுலாம் இருக்காதுங்க, படம் டிவின்றதே இருக்காது. பார்த்துங்க, ஒரே ஒரு டிவி, பொது டிவின்ட்டு கிராமத்தில் பொது இது எப்படி பள்ளிக்கூடம் பால்வாடி கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன கட்டடமாக கட்டி அதில் டிவி இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த டிவியை பார்க்க வெள்ளிக்கிழமையாட்ட ஒளியும் ஓடும். இது நியூஸ் ஓடும், ஒளியும் ஓடும். ஒளியும் பார்க்குறதுக்கு அப்படி வெள்ளனையே சொருகுளம் பாக்கிட்டு போய் உட்கார்றது. பார்த்துக்கோங்க, சனி ஞாயிறுனா படம் தடி அந்த சினிமாவை பார்க்க அப்படி கேட்டு போகிறது. நாடக கொட்டாய்க்கு போகிறாப்புல இப்போ அதே மாதிரி போகிறது. கும்பலம் உட்காந்து கிராமமே பார்க்கும். பின்னாடி ஊர் ஆம்பளை உட்காருவாங்க, முன்னாடி ஊரா பொம்பளையே உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா சொல்லுவார், இங்கே படம் பார்க்குற இடத்துல இப்படின்னு தூங்கி இப்படின்னு படுத்து கீழே அங்கே சாஞ்சு படுத்தேன்னா எந்திரிச்சிடணும் அப்படின்வார். அம்மா எப்போ அம்மாவுக்கு தூக்கம் வருதுன்னு இப்படின்னு தூங்கினாலாக்கா எந்திரிச்சு வந்துருப்பானே அப்படின்வார். அதுக்கு நம்ம படத்துக்கு போகாமே இருக்கலாம். ஏன்னு கேளுங்க, எங்கள் அம்மா போய் உட்காந்தவனே தூங்குமே, டிவி சவுண்டு கேட்டவனே தூங்கும். ஒரு அக்கா சொன்னா நீங்கள் வாட்டி பேசிக்கிட்டு இருங்க நான் தூங்குறேன்னு. அதேமாரி டிவி சவுண்டு கேட்டாவே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு எம்மா தூங்கக்கூடாது கூட்டி போவேன். அங்கே வேணே பேயாடும். நீ பேயாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நீ கீழே படுத்துறாதுன்னு அடிப்பாடி குறுக்கு வலிக்குது, இது நாற்று நரவெல்லாம் நட்டு அப்படின்னு படுத்துரும். அடுத்த செகண்டே பின்னாடி இருந்துட்டு அப்படியே கீச்சா மாதிரி டிவியை பார்க்குறாருலே எங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு விடுக்கோடு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட ஏமான்னு அழுவேன். எல்லாரும் பார்க்குறாங்களே நம்மளை பார்க்க விடாமல் கூட்டி வராரு, ஆத்தாடின்னு வஞ்சிக்கிட்டே வைவேன். எங்கள் அம்மா வேறுதா அப்பா வேறுதான்னு தெரியாமல். அப்பா படம் பாருன்றாரு, ஆனால் அம்மா இருக்கணுன்றாரு கூட. அம்மா தூங்கி விழுகுது, என்னது கொடுமைச்சை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுவேங்க. அப்படி படம் பார்க்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்குறது, கதை புக்கு படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்குங்க. ஆனால் என்ன அந்த வீட்டுக்குலாம் வசதி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே கிடக்கணும். பார்த்துக்குங்க. அப்போ பார்த்துக்குங்க, கிராமத்தில் ஒரே ஒருத்தர் வீட்டில் மட்டும் டிவி இருந்துச்சு. அவங்க தண்ணி குழாய் இருப்பாருங்க, அடிப்பைப்பு. அப்போலாம் அடிப்பைப்பில் தண்ணி அடிச்சு தாங்க பிடிப்போம். அடிப்பைப்பு இது கிணறு தான் தண்ணி பிடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ திருவிழாயெல்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்யறது, தண்ணி பிடிக்க போவோம். எங்கள் அப்பா சொன்னார், நம்ம மொயவட்டிக்கு பிறத்தா வீட்டில் பக்கமாக இருக்கணும், சரியா? அங்கே எங்கேயும் போய் அக்கம் போல பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளை வீட்டோடுங்க வாசோடுங்க இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த கண்ணி அந்த இது அருவா இதெல்லாம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு சுருமடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போறாரான்னு எட்டிப்பாவே அப்பா போயிடுச்சுப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடத்தை வேறு எடுத்துக்கிட்டு சும்மா ஒன்றா கண்டுபிடிச்சிருவார்ல, ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க பார்த்தா போயிட்டேங்க. எங்கள் அப்பா என்ன செஞ்சிருக்காரு, பெல்லாரவராக வச்சிருக்காரு. எங்கள் அப்பா தாடி இப்படிலாம் தாய் தப்ப இருந்தால் நம்ம என்ன செய்யறது, இந்த பயவிலையே நல்ல பக்குவமாயிருன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு பாதி தூரம் போயிட்டு மறுபடியும் ஏதுக்கு போய் பார்ப்போம். பயவில திருட்டு பயவில இருக்கா வீட்டில், இல்லை நம்ம தலையை மறைஞ்சவொன்னே எங்கிட்டு போயிருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு எங்கள் அப்பா மூளைக்காரா ரிட்டன் திரும்பி இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரியல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காட்டுக்குள்ள தலை மறைச்சிருச்சு. ஆஹா அப்ப தலை மறைஞ்சிருச்சியா, காட்டுக்குள்ள போயிட்டாரு, மயப்பிடிக்க இன்னும் வரமாட்டாரு அப்படின்னு யோசனை. நான் குடத்தை எடுத்துக்கிட்டு போனவங்க, குடத்தை எடுத்துட்டு போயிட்டு குடத்தை கொண்டு போய் அடிப்பிள்ளையில வச்சுட்டு அந்த அக்கா வீட்டுக்குள்ள ஓடிட்டு படம் பார்க்க. எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பான்மதினு கூப்பிட்டுருக்காரு. எங்கிட்டு நான் இருந்தா தானே, நான் இல்லை. கூப்பிட்டு பார்த்துட்டு இது என்னது போ கூப்பிட்டு பார்த்துட்டு பாடுன்னு இருக்காரு. காணும் அப்படியே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணீர் எடுத்து வச்சுட்டு பார்த்தியா பயவில் படம் பார்க்கத்தான் போயிருக்கு. எப்படி திருட்டு பயவிலே இருக்கே. ஏண்டுகளுங்க, நம்மளுடைய பொத்தியில் நம்மளுடைய நடவடிக்கையில் பெற்றோரை கவனிப்பாகல. நான் படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. பத்தியா வயவில் நம்ம மும்படி சொல்லிட்டு போய் படத்துக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்கம் பக்கம் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நம்ம தலை மறைஞ்சவுடனே வேறு திருட்டு பயவிலே இருந்திருக்கேன் அப்படின்னு அங்கே வந்துட்டார். அந்த அவங்க படம் டிவி இருக்கிற வீட்டுக்கு அங்கே வந்தால் நான் அங்கே படம் பார்க்குற முகச்சில் தண்ணி கூட கொண்டு வந்தா அப்படி இப்படின்றதெல்லாம் மறந்துட்டு அந்த இதில் பார்த்துக்கிட்டு பார்த்துங்க. இங்கே டிவி நாடகம் இது சக்திமான், அந்த சக்திமான் ஓடிக்கிட்டு இருக்கு. உச்சி பொழுது 12 மணியே விட்டா சக்திமான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏச்சா இந்த குருவியை வேற போய் போயின்னுக்கிட்டாங்கப்பா. அப்படியே எங்கள் அப்பா இடையில
அப்படின்னு சொல்லுவாரு. சொருமுறை மாதிரியே வருவார். அப்படி செய்வாருங்க. அந்த சவுண்டை கட்டாவே அப்பா வந்தாருன்னு பயந்து ஓடிடுவேன். இருடி கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாத்தா பற்றி. அப்படியே பார்த்துக்கோங்க, கீழே சவுண்டு கிடச்சு. கீழே சவுண்டு கிடச்சாவே நம்ம அப்பா ஒரு சவுண்டு எடுத்து திரும்பி பார்க்குறேன். பின்னாடி பழம் போல நிற்கிறாரு. எங்கே போன எங்கே ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வா அப்படின்னாரு. நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா தான் போகணும். குருவி விவரம் கத்துது உன்னை கொத்திரும் மூக்கில். அங்கிட்டு போய் அங்கே போய் டோரி மனை பாரு போ. அப்படியே முடிச்சேன். வீட்டுக்கு போ அப்படின்னாரு. சரின்னு போனேன். குடத்தை போய் எடுத்தேன். தண்ணி டெங்குட்டு இதை அடிவிலையில் அடித்தேன். தண்ணியை தூக்கி இடுப்பில் வச்சேன். ஐயோ சார்ஜ் போயிடுச்சு. சே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கல சார்ஜ் போகுதுங்க இருக்குங்க. சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சுங்க. கதை சொல்லிக்கிட்டு இருக்கல ஏதாவது ஒன்று நடக்குதுங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? என்னங்க அப்படியே பார்த்துக்குங்க. அப்போ வந்துட்டார். என்ன செய்யறதுன்ட்டு தண்ணியை பைப்பில் அடிக்கிறேன். அடித்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு போனேன். வா வீட்டுக்கு வா பயமில்ல அப்படி எங்கள் அப்பா பின்னாடியே வந்தார். வீட்டில் போய் குடத்தை இறக்கி வச்சேன். இப்படியே முறைச்சி பார்த்தார். இப்படின்ட்டு எங்கே போனேன்? தண்ணி எடுக்க போனேன்ப்பா. தண்ணி குடம் தண்ணி குள்ளையில் இருந்துச்சு. நீ எங்கே போன? படம் பார்க்க போனேன்ப்பா. நான் போகக்கூடாதுன்னு இருக்கல. அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது, அடுத்த வீட்டை பேசக்கூடாதுன்னு எதுக்கு போனேன்? தெரியாமல் போயிட்டேன்ப்பா அப்படின்ட்டு. தெரியாமல் போயிட்டேப்பா சொன்னோன்னே சரி போ அப்படின்னு சொன்னார்றீங்க. அப்படியே அப்படி அடிக்க வருவாருங்க. அடிக்க வந்தவர் அடிச்சிட்டாருன்னா மனசாரி வச்சா ஒரு அடி அடிச்சு போறாருயான்னு அடிக்க வருவாருங்க. அடிக்க மாட்டாருங்க. அப்படி குண்ணுவேன். அடிக்க மாட்டார். அடிக்கலையா இன்னும் அடிக்கலையா ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்பேன். மறுபடியும் பொட்டை முண்டை உனக்கு எம்பிடுத்து முறை அப்படின்னு வருவார். அப்படின்னு குண்ணுவேன். அடிக்க மாட்டார். என்னடாது இம்புடு கோவத்துல குத்த வந்தாரு அடிக்கலையா? அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இதில் இது பண்ணிக்கணும். நான் விளையாட்டை சிரிப்புக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது பிள்ளைகளை ஓங்கி ஒரு அறை நம்ம கோபத்துக்கு எவ்வளோ கோபம் இருக்கோ அதை ஓங்கி காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க பயப்படணும்னு நினைக்காதீங்க. அதுகளுக்கு அது சாதாரணமாயிரும். அடிதானே கொஞ்ச நேரத்தில் அடிச்சுட்டு அது சரியாக போயிடும் அப்படின்றது அதுக்கு பழகிக்கிறங்க. பார்த்துங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடிக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி அப்படி பயத்தை கொடுத்துட்டு அந்த பயத்தில் எனக்கு என்ன தெரியுமா செய்யும்? தப்பா எடுத்துக்கிறாதிய பெரிய பிள்ளையாயிட்டு இப்படி சொல்கிறேன்ட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது தான் சொல்கிறேன். என்ன நீ இந்தாதான் இருக்கு எடுத்துக்கிட்டு போ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ என்ன தெரியுமா செய்வேன்? அந்த பயம் அந்த அடிக்க வர மாதிரியே பக்கத்தில் இது பண்ணுறாருல, அதில் அடிச்சிருவாரோன்ற பயத்தில் நான் நிறையா தரம் யூரின் போயிருக்கேன். பார்த்துக்கோங்க. அப்படி யூரின் போனால் மட்டும்தான் விடுவார் எங்கள் அப்பா. அவ்வளோ தூரத்துக்கு பயமுறுத்துவாருங்க. ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கையில் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் சீக்கிரமாகவே இது பண்ணிடும், கிளாஸ் முடிச்சிடும். சரி நான் அதை இன்னொரு கதையில் சொல்லட்டுமா? இதிலே சேர்த்து சொல்லிடுவா. அப்போ சீக்கிரமாகவே பரிச்சு வச்சு லீவ் விட்டுருவாங்க. சரி லீவ் விட்டாங்களேயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சின்ன பிள்ளை நம்ம மாதிரி பிள்ளையெல்லாம் சேர்ந்து படத்துக்கு போச்சுங்க. என்ன படம்ன்றீங்க? இந்த அது என்ன படம்? அன்னியன் ஆச்சா பருத்திவரன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு படம்ங்க, ஞாபகம் இல்லை. அந்த படத்துக்கு போனால் டீச்சர் கண்டுபிடிச்சி ஹாஸ்டல் வாடகை பெற்றோருக்கு போகிறோம் செய்தி அனுப்பிட்டாரு. எல்லோரும் அவங்க பிள்ளைகள் எப்படி கண்டுச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்கள் அப்பா கூட பொண்டாக்குடியை பிடிச்சி அப்படி மேலே தூக்கிட்டாருங்க. வாத்தியார் டீச்சர்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஐயோ இறங்க கொண்டு வராங்க, நீ ஒரு குலக்கோசில் கொண்டு போயிருங்க, நீ என்னங்க இப்படி கண்டிக்கிறிய பிள்ளைன்னு. அந்த மாதிரி ரொம்ப பயத்தை உண்டு வைக்காருங்க எங்கள் அப்பா. இன்றைக்கி எங்கள் அப்பாவை நினச்சாலும் பயம் வந்துருங்க எனக்கு மனசுக்குள்ளே. அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டே வாழ்ந்தேங்க. அப்படிதான் எங்கள் அப்பா எனக்கு தண்டனை தருவார். தண்டனை அப்படி ஒரு தண்டனை தருவார். கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். நீ பொட்டை பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், பொட்டை பிள்ளை இப்படித்தான் வளரணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு அவர் கண்டித்து வளர்த்தது விளைவோ என்னமோ. இன்றைக்கி ஆம்பளைகளை நெசமாகவே சொல்கிறேன், பெருமைக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. தடியே அப்படிலாம் பொம்பளை இருப்பாங்களாக்குண்டு. இப்போ ஆம்பளையே வரான்னு வச்சுக்கோங்க, ஆம்பளையே வராங்கன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அவங்க முகத்தை நேரம் குறுகுறுன்னு பார்க்கவே மாட்டேன், யாரையுமே பார்க்க மாட்டேன். நெசமாவே தாடி அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்வாங்க. நெசமாவே அதுதான் உண்மை. நிறைய ஆம்பளை இருக்காங்க, அதுகளை போய் இப்படி பார்க்குறது, அவங்க இங்கே இருக்க அப்படி பார்க்குறது அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். கூடத்தில் போவேனா எங்கள் சித்தப்பா பக்கத்துலேயே நிற்பாரு, நான் பார்த்துருக்க மாட்டேன். ஏன் வயவில் பக்கத்தில் இருக்கேன் பார்க்குற மாதிரி இருக்கேன் அப்படின்வாரு. பார்க்கல சித்தப்பா கும்பிடு சித்தப்பா அப்படின்னு அப்புறம் சொல்லுவேன். அதுலேயே எனக்கு திமிர் பிடிச்சவங்களும் சில பேர் சொல்லுவார். ஆம்பளையில் யாரையும் கவனிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு, ரொம்ப கூர்மையாக. ஏன்னா அந்த அப்போவே அப்பா ரொம்ப கண்டிஷனாக அதை கண்டித்து வளர்த்தாருங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு மான மரியாதைக்கு தான் ஜேலை கட்டுறோம், மான மரியாதையை காப்பாற்றுறதே பொம்பளை பிள்ளையோட கடமை அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பார் அழுத்தி. நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு மறந்து போயிடுறோம். அதுக்கு இஷ்டத்துக்கு வளரணும், அதுக்கு இஷ்டத்துக்கு இருக்கணும், அதுதான் சுதந்திரம்னு நம்மளுக்குடைய எண்ணங்களை இப்போ உள்ள காலகட்டங்கள் மாற்றிடுச்சு. அதனால அவங்க என்ன செய்யணும்?
உனக்கு என்ன பிடிக்குதுடா, உனக்கு என்னடா வாங்கி தரணும், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குற நிலைமையை போச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சே இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிறதான் நம்ம கேட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு என் வாழ்க்கையில் தரங்க. அதனால தான் இன்றைக்கி முனியம்மா சீமானுக்கு ஏற்ற பொண்டாட்டியா நல்லபடியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வாழ்க்கையில் புருஷன், இந்த பிள்ளை குட்டி குடும்பம் இப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க ஆசைகள் சில இடத்துகளில் வந்து நிராசையாக போயிடுது. புருஷன் ஒரு தற்கொலையாக ஒரு ஒழுங்காக குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்கறவனா இருந்தால் பொம்பளை எவ்வளோ நாளைக்கு அப்படியே அழுது புலம்பி வீட்டுக்குள்ள நடப்பா. அவங்களுக்கு ஆசைவாசங்கள் இருக்கும். அதனால தான் சில பெண்களுக்கு வந்து வழிதவறு போயிடுவாங்கன்னு நினச்சி நான்லாம் அப்படிப்பட்ட பொண்ணுங்களை பற்றி பேசவும் மாட்டேன். அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை கடவுளை ஏற்படுத்தி தரல. நம்மளுக்கு தப்பு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்கல. அதனால நம்ம எந்த தப்பும் பண்ணலை. அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சது. அதனால அவங்க அதை பண்ணாங்க. அதுகளை அவங்க தப்பு சொல்கிறது, நம்ம நல்லவங்கன்னு சொல்கிறது அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேங்க. என்னோடய பேச்சை என்னோடய வார்த்தையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் பிள்ளைகளாம் வந்துருச்சு பள்ளிக்கூடம் விட்டு, அதுகளுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். என்னங்க நேரமாகி போச்சு. சரிங்களா, லைக் பண்ணுங்கள். பூஜா வேறு வந்துச்சு அதை வா.